எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறப்பவே பார்த்தீங்கன்னா, முத்து அண்ட் சாச்சனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட போயிட்டு ஆனந்தி அவங்க கிட்ட கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க்லாம் நம்ம குடுக்கக்கூடாது. குடுக்கறதுக்கான உரிமை இல்லன்னு சொன்னாரே. அது உடனே முத்து கேட்கிறாரு, "நீ ஆனந்தி கிட்டயே கேட்டியா?" அவங்க என்ன சொன்னாங்க? ஆனா இந்த 15 செகண்ட்ஸ்க்கு வந்து மென்ஸ் டீம் ஒத்துக்க மாட்றாங்களே. அதனால தான் இந்த ஹூக் ஸ்டெப்ப நான் உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. இத நான் சொன்னோனே தர்ஷிகா வேற, "ஐய்யய்யோ! நம்ம சண்டை போட்டது எல்லாமே வேஸ்ட்டா? இத நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு இது தோணவே இல்ல." அப்படின்னு அவங்க பயங்கரமா பதர்றாங்க. இது என்னது இது? இது மொத வாரமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அது என்னமோ நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியும். நான் இத ஏன் சொல்லல அப்படின்ட்டு என்ன கேள்வி கேட்கறாங்க. அப்படின்றப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "கடைசியாவும் நீ தானே சொன்ன." இல்ல அவங்க முதல்லயே சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்க. முதல்லேன்னா எப்போ? இவ்ளோ பிரச்சனைலாம் நடந்துச்சுல்ல, அந்த டைமே சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது. எதா இருந்தாலும் நீ அத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இல்லல்ல. நீ ஃபைனலா சொல்ட்ட தானே. அதனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்றாங்க. இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. சுனிதா வந்து கிளியரா சொல்றாங்க. மார்னிங் ஃபுல்லா நம்ம சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறமா இந்த 15 செகண்ட்ஸ் ரூல பத்தி பேசுவோம். அவங்க நாட் ஓகே அப்படின்னு சொல்ட்டாங்கன்னா, ஓகே நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதனால நாங்க இனிமே உங்க வீட்டுக்கு வரமாட்டோம். ஆனா உங்க வீட்டு சைட்ல தானே கிச்சன் இருக்கு. அதனால எங்களால குக்கிங்கும் பண்ண முடியாது. எங்களால சாப்பிடவும் முடியாது அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். சொல்றப்போ உடனே வர்ஷினி வந்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஓ! ஸ்ட்ரைக் பண்ண போறீங்களா? அப்படின்ட்டு. அத பார்த்தோனே சாச்சனாக்கு டென்ஷன் ஆகுது. என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சிரிக்கிறது உங்க உரிமை. அது எனக்கு புரியுது. பட் இந்த சிச்சுவேஷன்லலாம் நான்லாம் சிரிச்சிருக்க மாட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்லங்க எனக்கு நாட் ஓகே அப்படின்றாங்க. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு ரொம்ப பொறுமையா கேட்குறாங்க. இவங்க பட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாரி ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்குங்க. சில்லி மாதிரி பேசாதப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, மென்ஸ் டீம்குள்ளார சத்யா, ரயன், அருண் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிளாங்க் பண்ண போறேன். நீ எவ்வளோ நேரம் பிளாங்க் பண்ணுவ? அப்படின்றாங்க. நான் வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நிப்பேன்ப்பா அப்படின்ற சத்யா வந்து ஐயோ மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெயின் ஆயிரும்ல அப்படின்றாரு. டக்குன்னு பிக் பாஸ் உள்ள வந்து எங்க செஞ்சு காமிங்க பார்ப்போம். நான் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. டப்புன்னு மென்ஸ் டீம்ல இருந்து எல்லாரும் பிளாங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதில ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா தீபக் வந்து 6 நிமிஷம் வரைக்கும் அவர் இருக்காரு. அதுவும் அந்த கால வச்சுக்கிட்டு பார்க்குறப்போ எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு விஷயம் தான் இது. இப்போ அடுத்து இந்த டாஸ்க் ரிலேட்டடாலாம் ரொம்ப குயிக்கா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு பணி டாஸ்க். இதில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ் டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ விமென்ஸ் டீம் தான் எல்லா வேலைகளும் செய்யணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் நடக்குது. அதிலயும் பார்த்தீங்கன்னா, மென்ஸ் டீம் வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்களோட கதைய சொல்லணும். அண்ட் இந்த புதுசா வந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் தான் ஜட்ஜா உட்காந்துருப்பாங்க. அந்த 6 பேர்ல வந்து 3 பேர் அவங்க கதைய சொல்லிட்டு இருக்கவும் நடுவுல ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு மேல அவங்களால கதை சொல்ல முடியாது. ஸோ இதில யார் வந்து அவுட் ஆகுறாங்களோ, அவங்க வந்து கையில ஒரு பாம் ஒண்ணு குடுத்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எல்லா கதையும் கேட்குறாங்க. கேட்டு இதில மேக்ஸிமம் யாருக்கு ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக். அவரு கதை வந்து எனக்கு சுவாரஸ்யமா இல்லப்பா. அதனால தான் நான் ஸ்டாப் குடுத்தேன் அப்படின்ற மாரி வந்து மஞ்சரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டாபிக்ல இருந்து நம்ம அடுத்து மெயினான டாபிக்க்கு மூவ் ஆவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் டீம்ல இருந்து இந்த ஸ்ட்ரைக் ஒண்ணு பண்றாங்க இல்லையா? அது என்னன்றத பார்த்துடலாமா? என்னையா உன்னை கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டிசிஷன் வருது. நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ மஞ்சரி சொல்றாங்க, இது வந்து ஒரு அடையாள புரொட்டஸ்ட்டா நம்ம வச்சுக்கலாம். அதாவது நாங்க ஒண்ணு சொன்னோம். நீங்க வந்து அத ஒத்துக்கல. ஸோ அதனால நாங்க இந்த புரொட்டஸ்ட்ட பண்றோம் அப்படின்ற மாரி ஒரு அடையாள புரொட்டஸ்ட்டா பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ வர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரைக் செஞ்சா அவங்க ஒத்துப்பாங்களா? இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நம்ம ஸ்ட்ரைக் பண்ணா அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்றதுக்காக யாரும் ஸ்ட்ரைக் பண்றது கிடையாது. இவங்க சைட்ல இருந்து நான் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கேன் இந்த ஒரு விஷயத்துல. எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்றதுக்கான 100% எஃபர்ட் தான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு. அதனால அவங்க ஒத்துக்கலாம், ஒத்துக்காமலும் போகலாம். ஓகே இவங்க வந்து எனக்கு நாட் ஓகே அப்படின்றாங்க. மத்த எல்லாருமே ஸ்ட்ரைக்குக்கு ஓகே அப்படின்றாங்க. இவங்க ரொம்பவே ப்ரீ பிளான்டா அந்த சைட்ல இருந்து நெறைய பிரெட்டு, ஃப்ரூட்ஸு, ஜாமு, சீஸு, பட்டர்ன்னு எல்லாத்தையும் எடுத்து இவங்க சைடு அடுக்கிட்டாங்க. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலா தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஐயோ! இவங்க ஓகே சொல்லல அப்டின்னா, நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியே யூஸே இல்லையே அப்டின்றாங்க. ஏன் அப்டின்னா, உங்க டீம்லயே ஒருத்தருக்கு வந்து இது உடன்பாடு இல்ல அப்டின்றப்போ, நீங்க செய்றதே தப்பு தானே அப்டின்ற மாரி கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்க இது கேட்பாங்களா? இப்டின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண தேவையில்ல. அப்டி கேட்டாங்கன்னா, அந்த டைம் நம்ம பேசிக்கலாம் அப்டின்றாங்க. அண்ட் இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, வர்ஷினி வேகமா வந்து, நீங்க தான் எல்லாம் நல்லா பேசுவீங்கல்ல, பேசி டிஃபெண்ட் பண்ணுங்க அப்டின்னு ஒரு டயலாக் சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கவங்க எத்தன பேர் கேட்டுச்சுன்னு தெர்ல. என்ன நம்ம பேசுறா? பட் எனக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டே இருக்கு. வர்ஷினிக்கு வந்து வந்த உடனே விமென்ஸ் டீம் மேல ஒரு காண்டா? இல்ல உள்ள வரதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்களா? விமென்ஸ் டீமோட நம்ம ஜெல்லே ஆகக்கூடாதுன்னு. நான் லைவ் பார்த்த வரைக்கும் அவங்க மென்ஸ் டீம்ட்ட பேசுறப்போலாம் ரொம்ப ஃபன்னா, ஜாலியா, ஃப்ரீயா பேசிட்டு இருக்காங்க. ஆனா விமென்ஸ் டீம்ட்ட மட்டும் ஒரு மாரி ஓப்பன் அப்பே ஆக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஜட்ஜ்மென்டலா அப்படியே சைலன்ட்டா உட்காந்துட்டு இவங்களோட நம்ம மிங்கிலே ஆகக்கூடாதுப்பா அப்படின்ற மாரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஜாக்லின் கூட வந்து சொல்லுவாங்க. இவ சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு ப்ளே பண்ணா தெரியுமா? அதே மாரி இவ ட்ரை பண்றான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள ஒரு டாக் கூட போயிருக்கும். சூட்கேஸ் இப்ப அதுவாடா முக்கியம்.
சரி, நம்ம பேக் டு டாபிக் வருவோம். நம்ம சாச்சன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நம்ம இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மென்ஸ் டீம்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி பேசுவோம். அப்போ என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது என்ன பாயிண்ட்டுன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அங்கே தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. முத்துக்கிட்ட போயிட்டு நிறைய விஷயம் பேசிட்டு அவருக்கு அகேன்ஸ்டாகவே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க போல அப்படின்னு நினச்சா விமன்ஸ் டீம்லேருந்து போய் மென்ஸ் டீம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ முத்து எடுத்தோன்னு என்ன நம்ம சொல்கிறாரு, உங்கள் டீமில் சாச்சனாக்கே தெரியுமே இந்த மாதிரி அந்த சைட்லேருந்து வரப்போ டாஸ்க்லாம் கொடுக்குற உரிமை உங்களுக்கு இல்லைன்னு, எங்கள் சாச்சனாவை கூப்பிடுங்க அப்படின்றாரு. வெசல் வாஷிங்க்கு வந்து டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ரூல் புக்கில் இருக்கா? லைனை தாண்டி வந்தாலே நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். அந்த பர்மிஷனை நாங்கள் டாஸ்க் செஞ்சால் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன வேணால் பண்ணிப்போம். ஸோ வெசல் வாஷிங் பண்ணணுனாலும் நீங்கள் லைனை கிராஸ் பண்ணணும் தானே, ஸோ அது ரூல் புக்கில் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவரு உடனே கேட்குறாரு, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது பேப்பரில் இருக்கா? பேப்பரில் இல்லாததெல்லாம் எப்படிங்க நாங்கள் வந்து பண்ண முடியும், எங்களாலலாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சுனிதா ஃபைனலாக அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அந்த சைட் வரமாட்டோம், அதனால் எங்களால் கிச்சன் யூஸ் பண்ண முடியாது, அதனால் எங்களால் சமைச்சும் சாப்பிட முடியாது, ஸோ நாங்கள் இப்போலேருந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நேற்று சௌந்தர்யா பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா மென்ஸ் டீம் என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களால் 30 செகண்டுன்னு கிடையாது, நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், இவங்க வந்து இவ்வளோ ரூல்ஸை மீறி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சத்யா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், 30 செகண்ட் எதுவுமே பண்ணாமல் மென்ஸ் டீம் வெளியே வந்துருவாங்க அப்படின்றது தான் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்றாரு. ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாகவே மென்ஸ் டீம் சொன்னது தான் அது, அதை வந்து சத்யா ஏன் ஸ்டாண்ட் அப்படின்வாரு. ஓ, இப்போ அப்படியா? அங்கே ஒன்று சொல்கிற, இங்கே ஒன்று சொல்கிற. இதுக்கப்புறமா நம்ம ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா கிட்ட போயிட்டு, ஆமாம் முத்துக்கிட்ட நீ தான் போயிட்டு சொன்னியா என்ன பிக் பாஸ் இந்த மாதிரி சொன்னாருன்ட்டு. ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னோன்னா அங்கேருந்து தர்ஷிகா சௌந்தர்யான்னு எல்லாரும் வேகமாக பாஞ்சிடுறாங்க. என்ன சாச்சனா இது, இப்படி நம்மளுக்குள்ளே பேசின விஷயத்த போய் நீ அங்கே சொல்லியிருக்க, அது ஒரு சீக்ரெட் இல்லையே, அதனால தான் நான் சொன்னேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி, நீ ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டாக விளையாடிட்டு இருக்க, இங்கே இருக்கிறது அங்கேயும் அங்கே இருக்கிறது இங்கேயும் நீ வந்து சொல்லிட்டே இருக்க, என்ன இந்த மாதிரி சொல்லி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அது ஒரு பயங்கரமான ஆர்குமெண்ட் ஆகுது. இது என்ன ஆயிருதுன்னா, முத்து அந்த சைட் கேட்டுட்டு, எங்க என்னங்க சொன்னீங்க அப்படின்னு ரியா அங்கே போயிட்டு, நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கு உள்ளார வந்து என்னன்னு கேட்குறீங்க, என் பேர் கேட்டுச்சு அதனால தான் நான் சொன்னேன், இது எப்படி தெரியுமா இருக்குது, இன்னொருத்தவங்க வீட்டில் பேசுகிறப்போ அவங்க பேர் கேட்டுச்சுன்னு நீங்கள் கதவு தட்டிட்டு என்னை பற்றி தான் பேசுகிறீங்களா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது, அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த சைட்லேருந்து ரயான் வராரு, வந்துட்டு அவங்க வீட்டில் அவங்க யாரை பற்றி வேணால் என்ன பேர் வேணால் சொல்லிப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அண்ட் நம்ம அருணை இவரை ஃபைனலாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, இட்ஸ் அ ட்ராப், உனக்கு இது புரியலையா, அவங்க வந்து இது வந்து தே ஆர் பிளேயிங் அ கேம், இந்த மாதிரி பண்ணால் உன்னால் டாலரேட் பண்ண முடியாது, நீ போய் பேசிடுவ அப்படின்றதுக்காக இட்ஸ் அ ட்ராப். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. ஸோ இப்போ சாச்சனா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் ஆனந்தி ரொம்ப கிளியராக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் சொன்னது காமனாக எல்லாருக்கும் சொன்ன விஷயம் தான், ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு மறந்துருச்சு. இன்ஃபேக்ட் விமென்ஸ் டீமுக்குள்ளாரியே நீ இந்த பாயிண்ட்டை சொன்னோன்னே தர்ஷிகா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நீ சொன்னதுக்கப்புறம் நம்மளோட டிசிஷன்லேயே எவ்வளோ சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் முத்துக்கிட்ட சொல்கிறப்போ அவங்க சைடும் நிறைய சேஞ்ச் வந்திருக்கும் இல்லையா, அவங்களும் நிறைய பேர் மறந்துருக்கலாம், அதை நீ ஞாபகப்படுத்தின மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேசி புரிய வைக்கிறாங்க. ஐயோ, என் கேரக்டர் இன்னும் நானே சரியா புரிஞ்சுக்க முடியலைங்க, அந்த கருமத்தை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம சத்யா பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி, என்னடா இது இவங்க ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க, இதுக்கு நம்ம எதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மென்ஸ் டீம் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் இப்போ ஃபைனலாக பிக் பாஸ்ட்டை போய் பேச போகிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல் கால், ஓகே அப்படின்றாரு. அதே மாதிரி விமென்ஸ் டீம்ட்டையும் கேட்டுட்டு என்னை வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை கூப்பிடாம ஆனந்தி முத்து கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்றாரு. பட் அது ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பார் போல். இவங்க அந்த டாஸ்க் லெட்டர்லாம் படித்ததுக்கப்புறமா பிக் பாஸ்ட்டை கேட்குறாங்க, இந்த மாதிரி சத்யா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாரு, இது ரிலேட்டடா அப்படின்றப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஸ்கூலோ காலேஜோ அந்த மாதிரி படிக்கிற இடம் கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை செய்யலாமே, அதை செஞ்சு பார்த்தா தானே தெரியும். ஒரு விஷயம் ஒரு குழப்பமாவோ இல்லை ஒரு ஸ்டேல்மேட்டாவோ வர்றப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியை எப்படி வந்து முன்னாடி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ உட்காந்து பேசி ஒரு தீர்வு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் தப்பு கிடையாது, இதை நம்ம செய்யலாம், அதனால நம்ம வந்து இதை ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபன் பண்ணிடுறாரு. என்னன்னா, சத்யா சோதனை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சத்யா சோதனையை இந்த வீட்டில் வந்து தான் நான் பார்க்குறேன், புலம்பிட்டு இருந்தாரு, நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. என்ன ஓவரா சிரிக்கிறா?
ஸோ இப்போ ஃபைனலாக ஆர்ஜே ஆனந்தி அண்ட் முத்து மட்டும் தனியாக உட்காந்து சத்யாவும் கூட இருக்கிறாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அதே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கங்க. இது ஃபைனலாக என்ன ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி முடிவுக்கு வரல. அந்த எபிசோடில் அவங்க என்ன ஃபைனலாக முடிவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 செகண்டு அந்த கோட்டுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஹுக் ஸ்டெப் போடணும். ஆனால் அதில் யார் வேணால் போடலாம், எல்லாரும் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் இதில் என்ன திரும்ப கன்ஃபியூஷனு, அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் 2 முக்கியமான விஷயம். ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, கோர்ட்டுக்கிட்ட போனோன்னா நாங்கள் என்ன ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஆனால் அதே கேர்ள்ஸ் டீம்கிட்ட போய் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு 30 செகண்ட்ஸ்குள்ளார அங்கே கோர்ட்டில் நின்று ஆடிட்டு வெளில போயிடுவாங்கன்றாங்க. முத்து மென்ஸ் டீம்கிட்ட என்ன கன்வே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடுகிட்ட போயிட்டு நாங்கள் நிற்போம். நின்னதுக்கு அப்புறம் தான் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். 30 செகண்ட் நம்ம அங்கே ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வெளில போயிடுவோம்னு அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு இது சுத்தமாக நாட் ஓகேனா நாங்கள் இதை வந்து நிறுத்துவோம், டோட்டலாக ஸ்டாப் கூட பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்பவே ஆனந்தி அவங்கள வந்து இல்லை முடியாது, இது நிறுத்த முடியாது. அப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராட்டம் பண்ணி என்ன யூஸ் இருக்குது? ஸோ நம்ம இதை வந்து வேணாம், சரி வரலன்னா வேறு எதுவாக மாற்றிக்கலாம். பட் ஆனால் இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றத ஆர்ஜே ஆனந்தி கிளியராக சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் முத்து வந்து அவங்க டீம்கிட்ட பேசுகிறப்போ சொல்றாரு, இது நமக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சரி வரல அப்படின்னா இது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அங்கே வைக்கிறாரு. ஆர்ஜே ஆனந்தி இந்த சைடு இது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, இதை வந்து நம்ம 1 வீக் கழித்து மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வழியாக விமன்ஸ் டீமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹாப்பி ஆயிடுறாங்க. சௌந்தர்யா சத்யா கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து அங்கே சொன்னப்போ அதுதான் ஃபைனல் டிசிஷன்ற மாதிரி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதில் தான் நான் வந்து மார்னிங்லேருந்து இது போயிட்டுருக்கேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி நான் வந்து இது மாதிரி கோடை கிராஸ் பண்ணி உட்காந்துட்டேன். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஐ எம் ரியலி சாரி. ஆனால் என்னால் மென்ஸ் டீம் கிட்டலாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓனன் செஞ்சா நினைச்சிங்களா? யாராவது ஓனன் செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன். நிறைய வார்த்தைகள் வந்து விட்டேன். இவங்க வந்து ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சன், இப்படியா பிஹேவ் பண்ணுவாங்க, நீங்கள் உட்காந்ததெல்லாம் நான் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணிட்டேன். இது உங்கள் காதில் விழுந்திருக்காது, ஏன்னா நான் வெளியே தான் வந்து இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து ஐ எம் சாரி அப்படி வந்து சொல்லுவார். நீ எதுக்கு சாரி கேட்ட? உன் பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, நீ சாதாரண சத்யாவாக இருந்தால் சாரி கேட்டிருக்கலாம். பட் நீ ஒரு கேப்டன் ஆச்சே, ஏன் கேட்கணும் அப்படின்றப்போ, சாரி கேட்கறதுக்கும் கேப்டனுக்கும் என்ன இது? நான் வந்து சில விஷயங்கள் வெளியே பேசினேன், எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன் அப்படின்றாரு. முத்துவும் சொல்கிறாரு, சரி அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒன்றும் தப்பு இல்லை நீ சாரி கேட்டது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு பண்ணது தப்பு, ஒரு தப்பு செஞ்சவங்க கிட்ட போய் நீ ஏன் சாரி கேட்கணும் அப்படின்றாரு. எனக்கு இப்போ வரைக்கும் என்ன டவுட்னா, இவர் வெளியே வந்து ரயான்ட்ட வந்து நிறையா விஷயங்கள் அவர் பேசுவார் தெரியுமா? நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன், அவர் சொன்ன விதமே தப்பாக இருந்துச்சு அப்படின்னு. அது இவங்க டீம்மேட்ஸுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ பேசினதுக்கு அவர் சாரி கேட்டது கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஸோ இப்போ நம்ம சௌந்தர்யா அண்ட் சாச்சனா இந்த பிரச்சனைக்குள்ளார வருவோமா? சௌந்தர்யா வந்து சாச்சனாவை நீ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், அதிக பிரசங்கித்தனமாக பண்ணுற அப்படின்னு நிறைய வார்த்தை விட்டாங்க இல்லையா? அதில் டென்ஷன் ஆகி சாச்சனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சாச்சனா சால்வ் பண்ணணுமா? நான் யோசிக்கணும்னு சொல்கிறியா? ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறத யோசிக்கணுன்றதை தாண்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே இவளுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? போய் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை பார்த்து அவள் லைட்டாக உன்ன மாதிரியே தான் பேசுகிறா அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. நடுவில் உட்காந்து ஜாக்லின் என்ன ஏண்டி இதுக்குள்ளே இழுக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு ஷாக்காக ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சௌந்தர்யா ஓகேம்மா, நாங்கள் எல்லாம் இன்னைக்கு டயர்டாக இருக்கோம். நீ ஓகே, நான் யோசிச்சு பேசணுமா பேசுகிறேன், தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமா பேசுகிறேன், போதுமா நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாங்க. அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே செம ஃபன்னாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வெளியே பேசுறீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த எபிசோடில் நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த விமென்ஸ் டீமோட இந்த ப்ரொட்டஸ்ட்டு, இந்த 15 செகண்டு 30 செகண்டு ஹூக் ஸ்டெப்பு, இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டயர்ட் ஆயிடுச்சு. 2 நாள் நான் லைவ் வேறு பார்த்துருக்கேன். லைவில் நான் ஸ்டாப்பாக மாற்றி இதையே இவங்க பேசிக்கிறத கேட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. இதோட இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபைனலாக இவங்க எடுத்த டிசிஷன் உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் சாச்சனா வந்து முத்துக்கிட்ட போய் பேசினது வந்து உங்களுக்கு தப்புன்னு தெரியுதா? அந்த விஷயங்கள்லாம் முத்துக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணிடக்கூடாதுன்னு தெரியுதா? இல்லை அது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதை சொன்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ சாச்சனாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.